8th minute. அக்டோபர் 11 2024 அன்னைக்கு திருச்சியிலிருந்து ஷார்ஜாக்கு 150 பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பிளைன் போக இருந்தது. ஆனால் அது ஷார்ஜாக்கு போய் சேரலை. பிளைன் டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷங்கள்லேயே லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி பைலட்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க. லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் அப்படின்னா நார்மலாக ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி லேண்டிங் கியர் கீழே இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். பட் டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷங்கள்லேயே இந்த லேண்டிங் கியரை ஏரோப்ளைனுக்குள்ள ரிட்ராக்ட் பண்ணிப்பாங்க. இது எதுக்காக பண்ணுவாங்கன்னா நார்மலாக ட்ராகை கம்மி பண்ணி ஏரோப்ளைன் வந்து சீக்கிரமாக ஹை ஆல்டிடியூட்ஸ்க்கு கிளைம் பண்ணுறதுக்கு உதவுன்றனால இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அந்த லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் பண்ண முடியலன்றதை பைலட்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏடிசிக்கு அலர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஏடிசி வந்து இந்த ஃப்ளைட்டை ஹை ஆல்டிடியூட்லேருந்து கம்மி பண்ணி 4000 feet ஆல்டிடியூட்க்கு டிசைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா இந்த பைலட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் திருச்சிக்கு மேலேயே சுற்றிட்டு எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ரெக்வஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பைலட்ஸ் வந்து இந்த பிளைனை லேண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் 2.5 மணி நேரம் இந்த பைலட்ஸ் வந்துட்டு திருச்சிக்கு மேலேயே சுற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. பொதுவாகவே வந்துட்டு ஏரோப்ளைன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குரிய ஃபியூயலை கேரி பண்ணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கிட்ட திருச்சியிலேருந்து ஷார்ஜாக்கு போகக்கூடிய ஃபியூயலை வந்து இந்த பிளைன் கேரி பண்ணிட்டு இருந்திருக்கும். ஸோ ஃபியூயலோட வெயிட்டும் வந்துட்டு இந்த பிளைன்ல இருந்திருக்கும். ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது பிளைனுக்கு ஒரு வெயிட் தேவைப்படும். அதே லேண்ட் ஆகும்போது வந்துட்டு பிளைனுக்கு ஒரு வெயிட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது லேண்ட் பண்ண முடியாத காரணத்தினால ஃபியூயலோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக 2.5 மணி நேரம் திருச்சிக்கு மேலேயே சுற்றி ஃபியூயலை பர்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது இது வந்து எமர்ஜென்சி லேண்டிங்ன்றதுனால ஏதாவது ஒரு சின்னதாக ஃபயர் வந்தால் கூட ஃபியூல் இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர்ன்ற காரணத்தினால பைலட்ஸ் வந்து ரொம்பவே யோசிச்சு சேஃபாக இந்த பிளைனை லேண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஃபியூலை பர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ளைட் ரேடாரில் இந்த பிளைன் எப்படி சுற்றி இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களோட தாட்ஸ் இந்த இன்சிடென்ட் பற்றி என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏவியேஷன் ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.